ஐபிஎல்ல ஒரே டீமுக்காக விளையாட பிளேயர்ஸை வச்சு ஒரு பெஸ்டான பிளேயிங் ஒன் எடுக்க சொன்னா எடுப்பீங்களா? என் கூட சேர்ந்து நீங்க எடுங்க. இந்த பிளேயிங் லெவன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்பர் 1 சச்சின் டெண்டுல்கர், மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மும்பைக்காக மட்டும் தான் விளையாடி இருக்காரு. நம்பர் 2 யார் எடுக்கலாம்னு ஏகப்பட்ட டவுட் எனக்கு. பட் ஃபைனலா டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்ஸ்மேன் பிரித்திஷ் ஷாவை நான் சூஸ் பண்றேன். நம்பர் 3 விராட் கோலி தான். ஆர்சிபிக்காக எவ்வளவு வருஷம் விளையாடிட்டு இருக்காருங்க. எல்லா சீசன்ஸும் ஆர்சிபிக்காக விளையாடி இருக்காரு. நம்பர் 4 தான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஃபைனலா. பட் நான் சூஸ் பண்ண பிளேயர் ருத்ராஜ் கைக்வாட். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3ல விளையாடுவாரு. பட் இந்த பிளேயிங் லெவன்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 4ல எடுக்கிறேன். நம்பர் 5 நீங்களே சூஸ் பண்ணுங்க யாரா இருக்கும். என்னோட சாய்ஸ் ரியான் பராக், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடி இருக்காரு. நம்பர் 6 கிரண் பொலார்ட், மும்பை இந்தியன்ஸ். ஒரு டவுன் த ஆர்டர்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவாரு, நல்ல ஒரு ஃபினிஷர். நம்பர் 7 தான் எனக்கு எடுக்க தெரியல. நானும் ஏகப்பட்ட இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா நான் சூஸ் பண்ண பிளேயர் சுனில் நரைன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் தான் விளையாடுவாரு சில டைம், பட் டவுன் த ஆர்டர்லயும் ஓரளவு சூப்பரா விளையாடுவாரு. பட் வேற வழி கிடையாது, பினிஷர்ஸ் ப்ராப்பரா கிடையாது. ஸோ சுனில் நரைன் நம்பர் 7ல இருக்காரு. நம்பர் 8 ஷேன் வார்னே. ஒரு ஸ்பின் பவுலர் வேணும். ஸோ ஷேன் வார்னே நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஷேன் வார்னே, சுனில் நரேன், 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்பர் 9 ஜாஸ்பிரிட் பும்ரா, மும்பை இந்தியன்ஸ்க்காக மட்டும் விளையாடி இருக்காரு. நம்பர் 10 லசித் மலிங்கா, அவரும் மும்பை இந்தியன்ஸ்க்காக மட்டும் தான் விளையாடி இருக்காரு. நம்பர் 11 நீங்களே சொல்லுங்க யாரை சூஸ் பண்ணலாம். என்னோட சாய்ஸ் ஹர்ஷ்தீப் சிங். பஞ்சாப் கிங்ஸுக்காக மட்டும் தான் இத்தனை வருஷம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஃபாரினர்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸுக்காக மட்டும் விளையாடின ஷான் மார்ஸும், மும்பை இந்தியன்ஸ்க்காக மட்டும் விளையாடின மிச்சல் மெக்லிகன். ரெண்டு பிளேயர்ஸ் தான் இம்பாக்ட் பிளேயர்ஸா நான் சூஸ் பண்றேன் ஃபாரினர்ஸ்ல. இந்தியன்ஸ்ல எனக்கு வேற என்ன பண்றேன்னு தெரியல. சித்தார்த் த்ரிவேதி, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவரை நான் சூஸ் பண்றேன். இதுதான் பிளேயிங் 11. கேப்டனா விராட் கோலி அப்பாயிண்ட் பண்றேன். விக்கெட் கீப்பர் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. விக்கெட் கீப்பர் ருத்ராஜ் கைக்வாட போடுறேன். பிகாஸ் வேற ஆப்ஷனே கிடையாது விக்கெட் கீப்பருக்கு. இந்த பிளேயிங் 11ல ஐபிஎல் ரூல்ஸ் படி 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 7 இந்தியன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஐபிஎல்ல ஒரே டீமுக்காக விளையாட பிளேயர்ஸை வச்சு உங்களால் பிளேயிங் 11 எடுக்க முடியுமா? உங்களோட பெஸ்டான பிளேயிங் 11 என்ன? உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.